இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. மாப்பிள வெயில் ஓவரா இருக்கு, 2 தர்பீஸை கூட்டு போவோம். தர்பீஸா நினைச்சேன் அந்த மாதிரி வெயில் டைம்ல அப்படிதான் கேப்பன்னு தெரிஞ்சுட்டா டெஸ்டிங் கிட்டோட வந்திருக்கேன் நான். டெஸ்டிங் கிட்ட தர்பீஸ் எதுக்கு டெஸ்டிங் கிட்ட? தெரியாத விஷயம் தெரியுது உங்களுக்கு? என்ன விஷயம்? தர்பீஸ்ல வந்து செயற்கை கலர் கலக்குறாங்களாம். ஆமா, கலர் ரெட் கலர் வந்து ஆர்டிபிஷியல் கலர் வந்து ஜாஸ்தியா கலந்தோம்னா நல்லா பாக்குறதா தெரியும் அப்படின்ட்டு அதை கலக்குறாங்களாம். அது மட்டும் பார்த்தா இனிப்பு பத்தின செயற்கை இனிப்பு வர உள்ள ஏத்துறாங்க இன்ஜெக்ஷனை போட்டு. இதெல்லாம் பண்றதுக்கு தனியா செலவாகுமே. அப்ப தர்பூசணி எவ்வளவுக்கு தான் வைப்பாங்க? அது எல்லாம் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஃபுட் ரிசப்டர் இருப்பார்ல, ஆமா, இந்த பின் கட்டை எடுத்துக்கிட்டு சுத்துவாரு பின்னாடி வருவாரு. ஆமா, சேனல் ஆமா, அந்த சேனல்ல வந்து சொன்னார்ல எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. மாப்பிள, நீ காலேஜ் படிக்கும் போது பினாப்திலின் டெஸ்டே ஒழுங்கா பண்ண மாட்டேன். நீ எப்படி தர்பூசணி டெஸ்ட் பண்ணுவ? இதெல்லாம் நீ இப்படி பேசிட்டு திரி. எனக்கு என்ன, நீ தான் கேன்சர் வந்து போய் சேருவ. இதுல சாப்பிட்டு ஆயிடுமா? சம்மருக்காகவா? ஃபுட் சேஃப்டி. ஹலோ வாங்கண்ணே, வெட்டி தரவானே. விட்டுங்க, நல்ல நல்ல பீஸா இனிப்பா நல்ல வேணுமா? நல்ல நல்ல இனிப்பா வெட்டி தரேன் உங்களுக்கு. சொன்னா வருஷம் நல்ல விளைச்சல். கொஞ்சம் இரு வரும்பாரு. ஓகே, இங்க பாருங்கண்ணே, நல்லா செவப்பா இருக்கு பாருங்க. கொண்டா கொண்டா நல்ல பழம்ண்ணே, நல்லா விளைஞ்ச பழம். நல்ல விளைஞ்ச பழமா? என்ன தர்பூசணி பழத்துக்கு ஏதோ மேக்கப் பண்ணிக்கிருக்க? நான் வாரேன். இது என்ன தர்பூசணி பழத்துக்கு வேர்க்குதா? தொடச்சு விட்டுருக்கா? வாயி 100 முய்யி பாத்தியா? நான் சொன்னா பாத்தியா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? சகப்பு கலர் சகப்பு கலரு பாத்தீங்களா? பாத்தீங்களா? அடா மோசக்காரா, ஏன்டா ஏன்டா அப்படி கலரை கலந்து இருக்கீங்க? இப்ப எதுக்குடா கடையை உடைச்சிருக்கீங்க? ஆர்டிபிஷியல் கலர் கலந்து வச்சிருக்கீங்க. ஆர்டிபிஷியல் கலரை நான் தான் வந்தேனா? எப்படிடா கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த கலர் தெரியுது. எது? இந்த ஒன்றை நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு நீ கலப்படத்தை கண்டுபிடிச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன் நான். எப்படி? இந்த ஒட்டி பார்த்தானே கலர் ரெட் கலர்ல ஒட்டிக்கிச்சு இல்ல? ஓ, ரெட் கலர் வந்தா அது சாயமா? சொல்லிருக்காருல்ல, நான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி பாருங்க, வந்துச்சுன்னா அது சாயம் கலந்தது சொல்லிருக்காருன்னா கலந்து பாத்துட்டேன் நான். சிகப்பு கலரா? ஏண்டா ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணாதீங்கடா. சிகப்பு கலர் வந்தாலே அது கலப்படம். சிகப்புனாலே கலப்படம் நானே. ஆமா, எங்க நீ பார்த்து சொல்லு. சிகப்புனாலே கலப்படம் நானே. பாத்தறா, இந்த ரத்தம் வருது, அது சிவப்பா தான் இருக்கு. அப்ப அதுவும் கலப்படமா? அடிச்சிட்டு நீ மொம்பளுக்கு நீ உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்கலடா. ஏண்டா நல்லா இருந்த கடையை உடைச்சு விட்டியடா. உனக்கு யாரா சொன்னது இந்த டெக்னிக்க? ஒருத்தர் டிவில வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒருத்தர் இப்படி எது இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் சொல்லுவாரு அவராடா? அவர் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும்னு ஒரு வாட்டி சொன்னாரு. அதை பாத்தியாடா நீ? நேத்து போட்டாடா வீடியோ. இல்ல பாக்கல. அத அந்த துணியை வச்சு தடவுறப்ப ரெட் படுமா எல்லா பழத்துலயுமே. அந்த தண்ணியில வச்சு அலசணுமா. அப்படி அலசினவனே அந்த கலர் போயிருச்சுன்னா நல்ல பழமா. கலர் போகாம ரெட் அதுல ஸ்டே ஆச்சுன்னா அதுதான் வந்து கெமிக்கல் பழமா. அந்த வீடியோ நான் பார்க்கலையே. பார்க்கலையே. ஏண்டா நீ பார்க்காததுக்கு ஏன் கடை தான் கிடைச்சுச்சா? இல்ல ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே, எத்தனை தர்பூசணி கடைக்கார மண்டைய குழப்பிட்டு வந்துருப்பீங்க. ஆர்கானிக் கடையை வச்சு ஆர்கானிக்கா தர்பூசணி விக்கலாம் வித்துக்கிறீங்க. நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு தர்பீஸ் விக்கிறவங்க கூல் டவுனா இருக்கணும். எல்லா ஷூட்டிங் கிடைக்குது. என்ன விக்கிறவங்க? தர்பீஸ் விக்கிறவங்க. அது என்னங்கடா? அது தர்பீஸ். ஒண்ணு தர்பூசணின்னு சொல்லு, இல்ல இங்கிலீஷ்ல வாட்டர் மெலன் சொல்லு. சரி, அது தர்பீஸ் தண்ணி பழம்னு கூட சொல்லு. என்னது தர்பீஸ்? தர்பூசணி பீஸ் பீஸா போடுறாங்க. அத தர்பீஸ். ஐயே, யார் இப்படி சொல்றா? தர்பூசணி வாங்கிக்கிறேன் பாத்து. தர்பூசணி தான் சொல்லுவாங்க. வெட்டிடுவேன் பாத்து. உடைச்சு விட்டானே. வா வா வா. இது என்ன? இது கிச்சனா? இதான் கிச்சனா? என்ன கிளீன் பண்ணது? இல்ல சார், இது கிச்சன் போட்டு வச்சிருக்கீங்களே. இல்ல, நிறைய டெய்லியும் வேலை நடந்துட்டே இருக்கனால கொஞ்சம் நீ எடுப்பா. நீ எடு, எல்லாத்தையும் வீடியோ எடு. இருக்காங்க நல்லதா சார். என்னையா எடுக்க? என்னையா கிச்சன் இது? ஓபன் பண்ணு. அது ஓபன் பண்ணுப்பா. ஃப்ரீசர் தானே, ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணியா? என்னையா அது? இது என்னது இது? அது மூக்க பொத்திக்கிறாரு. 4 நாள் இருக்கும் போலயே கெட்டு போய். இல்ல நீங்க ஓடிடு சார். இத வச்சு ஓடிடுமா? இப்படி எந்திரிச்சு ஓடுமா? இல்ல நான் தூக்கி போட வச்சிருக்கேன் சார். தூக்கி போடுறதுக்கு எதுக்கு நீ உள்ள வச்சிருக்க? ஸ்டோரேஜ் யூனிட்ல எதுக்கு வச்சிருக்க? குப்பை தொட்டி. இது குப்பை தொட்டியாப்பா? இல்ல, இது குப்பை தொட்டின்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். குப்பை தொட்டியா? குப்பை தொட்டினா நான் டிஸ்போஸ் பண்ணாம எதுக்கு வச்சிருக்கேன்? குப்பை தொட்டி பண்ணி போடுறேன் சார் நான். சரிப்படாதா? வீடியோ எடுங்க சார், எடுங்க. இதெல்லாம் ஐயோ, இங்க பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க.
இது வந்து மக்கள் சாப்பிட்டா இதெல்லாம் விளங்குறதுக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும்? இங்க அவ்வளவு அங்க பேர் பல்லி தெரியுது, கரப்பாம்பூச்சி ஓடுது. என்னையா ஹோட்டல் இது? எல்லா உயிர்களுக்கும் நாங்க எல்லா உயிருக்கும் ஆமாங்க சார் போவோம். நக்கல் வேறையா? இல்ல சார் நல்லா மூஞ்சில எடுங்க சார் வேணாம் சார் வேணாம். வாய் சரியில்லை உனக்கு. நீ வா. போங்க சார். என்னையா அதெல்லாம் இவ்வளவு கிளீன் அன்கிளீனா வச்சிருக்கீங்க? அவன் யாரு? அவன் சொந்தக்காரனா? எதுக்கு இங்க எதுக்கு இருக்கீங்க? அவன் என் கூட வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்தா அது விளங்காது. சொந்தக்காரனை கடையில வச்சா விளங்குமா? சொந்தக்காரனை பிசினஸ் பண்ணி என்னைக்கா விளங்கிருக்கா? தொழிலையும் கலப்படமா? ஐயோ என்னையாது? அடுப்பு சார் அது. அடுப்பு எதுக்கு வச்சிருக்க? சமைக்கிறதுக்கு அப்புறம் அடுப்புலதான் சமைப்பியா? ஆமா. சரியாப்படல. என்னங்க அடுப்பு சொந்தக்காரெல்லாம் வச்சுக்க? என்னங்க அது? போயா நீ பக்கம். இவங்க யூடியூபரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க திருப்பி சார். என்ன முடிச்சுடுங்க சார் இந்த வேலையை. என்னையாது? என்ன சார்? அதான் என்னையாது? என்ன சார்? என்னன்னு என்கிட்ட திருப்பி கேக்குறீங்க? என்ன இது? ஐயோ என்ன பொறுக்கிற என்ன அது? எதிர்த்து பேசுறேன். எனக்கு அது சரியா படல. என்னையாதுன்னு உன்கிட்ட கேக்குறேன். என்னன்னு என்கிட்ட திருப்பி கேட்டா என்னங்க அது? என்ன சார்? என்ன பொறுக்கிற என்ன சார் அது? அப்படி தெளிவு பொறிக்கிற எண்ணெய். அதான் என்ன இது? என்ன இது? என்ன கடலை எண்ணெய் சார். கடல் என்ன? ரீஃபைண்ட். பாருங்க எடுங்க பாருங்க. அடா பாவி. கடை திறக்கிறப்ப வாங்கின எண்ணெயா? மாறிட்டேன் சார். 3 கடை எப்போ ஓபன் பண்ணது? 1 வருஷமா 3 வருஷமா எடுங்க. இது அவ்வளவுதான். அந்த கடை அதெல்லாம் கடைசி. இல்ல சார் இதுக்கப்புறம் அந்த கடை இருக்க கூடாது. என்னையா அது? போ சட்டியில வறுக்கிறான். இது சரிப்படாது. கடைக்கு சீல். இந்த மாதிரிலாம் வந்து கடை வச்சு நடத்தாதீங்க. பொதுமக்கள் உயிர் வந்து அவ்வளவு இது கிடையாது. இந்த மாதிரி பண்ணாங்க. கடைக்கு சீல் வைங்க. இப்ப கடையை வச்சு நடத்தக்கூடாது. சொல்றதுக்கு இல்ல. நாட்டுல நடக்கிறதும் இன்னும் சரியா நடக்கிறது இல்ல. இப்ப என்ன நாட்டில் நடந்துச்சு? தர்பூசணி பழங்கள்ல வந்து கலப்படம் செய்யறதா ஒண்ணு சொன்னாங்க. ஆமா. இப்போ வந்து டக்குன்னு வேற மாதிரி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் புரியலடா. இல்லங்க ஏன் இந்த கலப்படங்கள் செய்யணும்? எதுக்காக பண்ணணும்? அது எனக்கு புரிக்க மாட்டேங்குது. இல்லடா அது வந்து இப்போ நார்மலா ஒரு பொருள்னா நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க. கலர் அதிகமா இருக்கணும், அப்படி சொல்லிப்பா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க நம்ம அதுல. அதனால அதை மெருகேத்துறதுக்கு என்னெல்லாம் அடல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. என்னென்னமோ பண்றாங்க. ஒரு படத்தை பார்த்தாலும் என்னென்னமோ சொல்றாங்க. இது அப்படிங்கிறாங்க. கடையில இருந்து இந்த எண்ணெய்கள் இப்படி யூஸ் பண்றாங்க. ஆப்பிள் வெண்ணெய் தருவாங்க. பருப்புல மாட்டு கொழுப்ப கலக்குறாங்க. என்ன எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அருவம் படம் பாத்தியா? ஆமா. இதெல்லாம் பண்றது இதெல்லாம் நான் சோறு திங்கிறதே விட்டாங்க. நான் சோறு திங்கிறது இல்லையா? திங்கிறது இல்ல. நான் இப்ப அப்புறம் எப்படி உயிர் வாழ்ற? இன்னைக்கு தண்ணியா குடிச்சா? சப்பாத்தியா? ஆமா. சப்பாத்தியில கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து மாவை பரட்டி சப்பாத்தி இது இல்லன்னா கோதுமை தோசை. அரிசி தோசை கூட நான் போடுறது இல்ல. ஏன் சொல்லுங்க? ஏன் பிளாஸ்டிக் அரிசியை கலந்துடுறாங்க. பிளாஸ்டிக் அரிசியா? பிளாஸ்டிக் அரிசி. ஆமா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் இங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே மறைச்சிட்டாங்க. சரி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே விட்டேன். நான் எதுக்கு போய் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் என்னன்னு ஒரு புது அரிசி வந்துச்சுன்னா நான் வாங்கி கொஞ்சம் சாதத்தை வேக வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்லா போட்டு அமுக்கி பால் உருட்டி அது சோறா உருண்டியானே தெரியாத அளவுக்கு உருட்டி பால் மாதிரி ஆக்கிடுவா. அதை கீழே அடிச்சு பார்ப்பேன். நான் பவுன்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். சரி ரைட் அவ்வளவுதான் கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டு கலப்படத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இந்த ஊர்ல மைக்ரோஸ்கோப் வச்சு இது மாதிரிலாம் வச்சு செக் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. இதுக்குன்னு படிச்சுட்டு உருட்டு தெரியும். அவங்க எல்லாம் வேஸ்ட். தேவையில்ல. சோத்தை உருட்டி அடிச்சு பிளாஸ்டிக் வந்து வேக வச்சா ரப்பரா மாதிரி. மெண்டலு நார்மல் சோத்தை உருட்டி கீழே போட்டாலே நம்ம சின்ன வயசுல விளையாண்ட ரேடியம் பால் மாதிரி குதிக்கலாம் செய்யும். இது தெரியாதா உனக்கு? நீங்களும் போய் ஏமாந்துட்டீங்க அதுக்குள்ள. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இத்தனை பிளாஸ்டிக் உள்ள கிடக்கும். அது எப்படிடா அப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து சும்மா வாட்ஸ்அப் வதந்திடா. நம்பாதடா. அப்புறம் சரி அப்ப நல்ல சாப்பாடுக்கு நல்ல அரிசி இருக்கு. அதை வேக வச்சு அந்த மாதிரி உருட்டி போட்டா என்ன ஆகும்? தெரியல. அதை யாரும் டிவில சொல்லி அதை செக் பண்ணியே பாக்கலையா? செக் பண்ணி பாக்கல. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பேன் பவுன்ஸ் ஆகும். அப்புறம் எங்க இருந்து பண்றது? இல்ல என்னத்தையாவது வாட்ஸ்அப்ல பாத்து விட்டு பேஸ்புக்ல எவனாவது அங்கிள் பூமர் குரூப்ல போட்டதை பாத்துக்கிட்டு வந்து பேசிக்கிறீங்க. இன்னைக்கு போயிடுறா அப்பி போண்டா. நானு போய் செருப்பிஞ்சிருவேன். பிளாஸ்டிக் அரிசியா? மதிய செய்திகள். பிரபலமான ஓட்டல் ஒன்றில் சென்னையில் உணவருந்திய இருவர் பிரியாணி சாப்பிட்டு மயக்கமானதாக கூறப்படுகிறது. இதை பற்றி அங்கு விசாரித்த பொழுது பிரபல உணவகத்தில் உணவருந்திய இருவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகில் இருந்த பிரபலமான மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களது உறவினர்களிடம் கேட்ட பொழுது பிரபலமான அந்த இருவரும் பிரபலமான அந்த ஹோட்டலில் பிரபலமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பிரபலமான அந்த நோய் வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பிரபலமான அந்த நபர் தெரிவித்தார். இதனால் பிரபலமடைந்த அந்த ஹோட்டலில் யாரும் உணவருந்த வேண்டாம் என்று பிரபலமான அந்த நபர் கேட்டுக்கொண்டார். வேற சேனல் மாத்திருங்க சார். பிரபல செய்திகளுக்காக பிரபல நியூஸ் சேனல்.
அனைவருக்கும் வணக்கம். பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் இருவர் பிரியாணி பேரே சொல்ல சாப்பிட்டதால் மாட்டாங்க. வாந்தி மயக்கம் வேற ஏற்பட்டது. சேனல் பாத்துங்க. பிரபலமான அந்த ஹோட்டலில் என்ன சில டைம் பார்த்தா பிரபலமான ஹோட்டல் எந்த ஏரியால நடந்துச்சு, எந்த ஊர்ல நடக்குது, என்ன ஹோட்டல்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான அந்த ஊரில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அந்த பிரபல ஊரில் பிரபல ஹோட்டல் இருந்ததாகவும் அதில் உணவருந்திய இருவர் பிரியாணியை சாப்பிட்டு வாந்தி மயக்கத்துடன் பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை பிரபலங்க. இதனால் பிரபலமடைந்த அந்த நியூஸ் சேனல் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறது. இப்படிக்கு பிரபல நியூஸ் சேனல். நீ திருந்த மாட்டேங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. சில டைம் வந்து பிரபலமான இது ஆமா ஆமா பிரபலமான ஊரில் பிரபலமான கடைன்னு சொல்லிட்டு பிரபல பேரு காட்டாம யூடியூபர். உள்ள கடைக்குள்ள இன்செர்ட் விட்டு வந்துடுறாங்க. வார்த்தை சில டைம் பார்த்தா கடையோட போர்டை போட்டு அது என்ன பேருங்கிறத சொல்லி சொல்லி காட்டுறாங்க. ஏன் எனக்கு புரியல. சில டைம் காட்டுறாங்க, சில டைம் காட்ட மாட்டாங்க. பிரபலமான அந்த தெருவில் நின்று பிரபலமான இருவர் இந்த போஸ்ட்ல ஒண்ணு, போட்டோ. இந்த மாதிரி இந்த போஸ்ட்ல ஒண்ணு, இப்படி ஒண்ணு. ஆமா ஏன்? என்ன பண்ணிக்கிறீங்க? டைம் லைன் பூரா ஒரே பொம்மை படமா போட்டு வச்சிருக்கீங்க. என்னடா இது? ஓ இந்த இப்படின்னா ஆர்ட் ஜப்பானீஸ். நீங்க ஜப்பான் நீங்க போனது இல்லையா? நீங்க நான் போனது இல்ல. நீ ஜப்பான் போயிருக்கியோ? இல்ல நானும் போனது இல்ல. இன்ஜினி வழக்கமாற உனக்கு. இல்ல ஜப்பான் போனது இல்ல. ஜப்பான்ல இது ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இந்த மாதிரி இது பொம்மை எல்லாம் வருமா? ஸ்டுடியோ ஜிப்ளியா? அந்தந்த ஸ்பிரிட்டடவே அந்த படம் எல்லாம் வந்திருக்குமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் போட்டா தெரியாம நிறைய பேர் DM பண்ணி கேட்டேன். அவன் இப்படி இப்படி பண்ணுன்னா அப்படி இப்படி ஆட் பண்ணி அட பாவி, ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் ம், ம். பூரா உழைச்சு அவனுக்குன்னு ஒரு ஸ்டைலா கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்க உருவாக்குனா அதை அப்படியே easy ஆ இது பண்ணிடலாம். அடப்ப போட்டு போடுறான். அப்படி போட்டு போட்டோவை போட்டு அவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெண்ட் நான் ட்ரெண்ட்ல இருக்கணும் அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மாதிரி பொம்மை படம் மாதிரி போடுவேன். போட்டா நான் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி கிடக்குங்க. ட்ரெண்ட்ல இருந்தா பண்ணிடுவேன். பண்ணிடுவேன் நானு. இந்த பண்றேன் நம்ம அன்று போட்டோ வைப்போம். நீயே ட்ரெண்ட்ல ஓட்ட பத்தியா? அவ்வளவுதான். அது அப்படியே போயிடணும். அதுக்கு எப்படி என்ன கஷ்டப்படுவாரு, எப்படி வருத்தப்படும், அதெல்லாம் நமக்கு தேவையா? போட்டோ போட்டோமா நல்லா ஆமா. அப்படிதான் இருக்காங்க எல்லாரும். போயிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையிலே அநியாயத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்க அந்த அனிமிக்கு ஃபுல்லா அந்த டிராயிங் வரைவாங்க. இதே மாதிரி தான் வரைவாங்க. அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அது வரையதுக்கே 1.5 வருஷம் கிட்ட ஆகும். கிட்டத்தட்ட அதை ஈஸியா அசால்ட்டா இது பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே ஆயிடுச்சு. டிராயிங் பண்றவங்க அந்த அனிமி சம்பந்தப்பட்டவங்க பாவம் உண்மையாவே இல்ல. இவங்க எல்லாம் அது தெரியாம அதை ட்ரெண்ட் ஆமா, ஆமா. ஆக்கிட்டு அதுலயே ஏதோ தப்பா வருதுன்னு போறாங்க. இல்ல இவங்களே அதை மாத்தி போடுறாங்களான்னு தெரியல. இது பொண்ணு இருந்தா அது பையனா மாத்தி. இல்ல அது என்ன சொல்றாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் பண்ணி கொடுக்கும். அப்படியா? இங்க வீடியோ எடிட் பண்ணி இப்படி நம்மளுக்கு காட்டுறாங்க. சும்மா இப்படி மாறி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு இவங்களே போட்டுடுறாங்க. ஆனா நாங்க என்ன அதை ட்ரை பண்ணவே இல்ல. அது பணம் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த இது நான்வெஜ்லாம் நிறைய ஹோட்டல்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க. சில நான்வெஜ் ஹோட்டல்லாம் அதாவது பழசையே விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. KFC மாட்டுச்சு. நிறைய பெரிய பெரிய ஆமா, ஆமா. ஹோட்டலே மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் தர்பூசணி உண்மையா வந்து அது இது பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுறாரு. அதுலயே அதையும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ண அதை 2 நாள் கழிச்சு கலவரத்தை ஆமா, உண்டு ஆமா. பண்ணிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டா யாருமே இல்ல பார்க்க அது மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஏதோ நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. ஏதோ ஊர்ல தர்பூசணி இந்த விவசாயிகளாம் எடுத்து ரோட்ல உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு உண்மையிலேயே. அது என்ன 500 ரூபாய்க்கே விற்கிறாங்க. 40 ரூபா ஒரு கிலோ, 40 ரூபா 50 ரூபா தான். இதுக்கு போட்டு இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு ஆமா. கஷ்டப்படுறீங்க. அந்த கலர் நிறைய போட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதுதான் நம்ம வாங்கி செக் பண்ண குடிக்கிறோம். மாட்டீங்க. ஆமா. அதுக்கெல்லாம் தடை போட தடை போட மாட்டாங்க. மாட்டாங்க. புரிய மாட்டேங்குது. அதான் சொல்றேன்ல, அந்த பிளாஸ்டிக்ல வர எந்த இதுக்குமே தடை கிடையாது. ஆனா இது ஃபுல்லா எதுலாம் ரியலா இருக்கோ அதுக்கெல்லாம் தடை ஆமா, போட்டுறாங்க. அப்ப தர்பூசணிக்கு மாற்றாக வேற என்னத்தையும் கொண்டு வர போறாங்க. அதான் நினைக்கிறேன். அதுக்குதான் அதான் ஏதோ ஒண்ணு நடக்குது. அது காலி பண்றாங்க. இத காலி பண்ணி ஆமா. அதுக்கு பதிலா ஒண்ணு கொண்டு வரும். புரிஞ்சுக்கிங்க. யாருக்கு தெரியுமா தர்பூசணி ஜூஸ் அப்படின்னு ஏதாவது கொண்டு ஆமா. வந்துரும். அந்த இயற்கையான அப்படின்னு வரும். நல்லா இருந்துச்சு. ஓகே. எவரேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்